இப்ப நீங்க நாடாளுமன்றத்தை நோக்கி நகர்றீங்க, 4 பேர் குண்டை வச்சு நாடாளுமன்றத்துல போனா என்னங்க பண்ணுவீங்க? இல்ல பிரகாஷ் ராஜ் போன்ற நடிகர்கள்லாம் அதை இன்னும் தூண்டி விடுறாங்க. ஆமா, தூண்டி விடதான் போறாங்கன்றேன். இப்ப மம்தா வந்து ஒரு ஏற்கனவே நீதிமன்றம் அவர் மேல கைது நடவடிக்கை எடுக்கணும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க அந்த எலெக்ஷன் ஓட்டர் ஐடி விஷயத்துல. அதாவது ஒரே ஆளு பிரகாஷ் ராஜ் வந்து தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஆளு 4 ஓட்டர் ஐடி வச்சிருக்காரு. எந்த ஆட்சி காலத்தில் 1947 சுதந்திரம் அடைந்த ஆட்சி காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் எப்பனா ஒரு வாட்டினாச்சும் இங்க பிரதமர் இல்லத்தை நோக்கி போராட்ட களம் எங்கன்னா போயிருக்கா? எவ்வளவு அழகா பிளான் பண்றாங்க. இந்த ஜென்சிய நம்ம கவர்ந்து இருக்கணும்னு விஜய் இருக்கிறாரு, அண்ணாமலை கவர்ந்து இருக்கணும் அவந்து இருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றமும் இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அது நேற்று சொல்லிட்டார் சூரியகாந்த், தெளிவா சொல்றாரு. அவசர வழக்கெல்லாம் விசாரிக்க முடியாது. இன்னைக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அவர் அப்ஜித் பேசிக்கிட்டே இருக்கப்ப ஒரு போலீஸத்துக்கு ஒரு குண்டு ஒரு 10 பேர் தாக்குறாங்க, உடனே தடியடி நடத்துறாங்க. நேபாளில் நடந்த மாதிரி, இலங்கையில் நடந்த மாதிரி, பங்களாதேஷில் நடந்த மாதிரி நாங்க மாற்றத்தை உண்டு பண்ணுவோம்னு சொன்னா அரசாங்கம் உங்களை பார்த்து வேடிக்கை பார்க்குமா? இந்த மாதிரி ஆட்களை, அண்ணாமலை போன்ற ஆட்கள்லாம் ஊக்குவிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனம் தெரிவிக்கணும். எதுக்கு ஊக்குவிக்கிறீங்க? தேசத்துக்கு எதிரான போராட்டத்தில் ஒரு கோஷம் வந்து வளர்க்குது. அரசாங்கம் மேலும் இந்த போராட்டத்தை வளர்த்து விட்டாக்க அது இன்னும் ஆபத்தா தானே போய் முடியும். ஏங்க இங்க இருக்கக்கூடிய மோடி நாடாளுமன்றத்தை ஒருத்த அடைச்சு உடைப்பன்றாங்க. இப்ப அண்ணாமலை கிட்ட போயிட்டு ஒரு வேலையும் இல்லை. ஏன்னா அண்ணாமலைக்கே அங்க வேலை இல்லை. அவர் சொல்றாரு நாங்க என்ன பண்ணுவோம், நானே சும்மா தான் இருக்கேன், நீங்களும் சும்மா இருங்கன்னா. இப்ப இவங்க சொன்னானுங்க 15 லட்சம் போயிட்டான், 10 லட்சம் போயிட்டான். அவனுங்க எல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வி த லீடர்ஸ் நிறுவனர் அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் நடக்கக்கூடிய நீட் தேர்வுக்கான அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. சார், பாஜக இந்த போராட்டத்தை பேச்சுவார்த்தை நடத்துவதிலிருந்து தவறிவிட்டதுன்ற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு. அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா, திடீர்னு முழிச்சுக்கிறாரு, திடீர்னு தூங்கினே இருக்கிறாரு. திடீர்னு முழிச்சிட்டு வந்து சப்ஜெக்டே எதுவுமே தெரியாமல் தூங்குறவனை எழுப்பி ஏதாவது அறிக்கை கொடுக்குன்னு சொல்லி அறிக்கை கொடுப்பாங்களே, அந்த மாதிரி கொடுக்குறாரு. இவர்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உயர்தர அதிகாரிகள் 3லிருந்து 5 முறைகள் முயன்றாங்க. 3 இல்ல 5 வாட்டியும் அவங்க நிராகரிச்சுட்டு, எப்படி வந்து புதிய வேளாண்மை திட்ட சட்டத்துக்கு கேபினெட் இணை மந்திரிட்ட மட்டும் தான் பேசுவேன்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம், அதே கோரிக்கை அவங்க வச்சாங்க. நீட்டுன்றது உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி நடக்கிற ஒரு சாதாரண ஒரு தேர்வு. இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. வெளிநாட்டு அச்சுறுத்தல் இருக்குது, நம்ம பொருளாதாரத்துக்கு மேம்படுத்துறதுக்கான கண்டிஷன் இருக்குது, பல நாடுகளில் போர் நடந்துகிட்ருக்கு. நமக்கு வந்து சைனாவும் அமெரிக்காவும் மறைமுகமாக பல இடையூறுகளை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லை பிரச்சனை இருக்குது. வங்கத்தில் வந்து ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு, இந்த சைடு இலங்கையில் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு, சைனாவோட ஊடுருவல் இருக்கும், பல பிரச்சனைகள் நமக்கு இருக்குது. கரெக்டாக? அதில் ஒரு நீட் வந்து ஒரு சின்னதாக ஒரு சின்ன டாட்டான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு வந்து கேபினெட் இணை வந்து பேசணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சதுனால தான் அவங்க போய் சந்தித்து இந்த போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு. அவங்க வந்து எப்போதுமே ஒரு அரசாங்கம் வந்து நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சிங்கன்னா அதற்கான அதிகாரிகளை வைத்து தான் முதல்ல பேசுவாங்க. இது முறை. அதிகாரிகள் பேசி அதிகாரிகள் அவங்கள்ட்ட வந்து உள்வாங்குவாங்க, என்னென்ன பண்ணலாம். ஏன்னா இப்போ நாளைக்கே மோடிஜி அவர்கள் நினைக்கிறார், சரி இவ்வளோ போராட்டம் வருது, நீட் தேர்வு ரத்துன்னு சொல்ல முடியுமா அவரால்? முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த பாராளுமன்றத்திலையோ ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் தீர்மானம் நிறைவேற்றி அதுக்கப்புறம் மசோதாவை தாக்கல் பண்ணி அதை பாஸ் பண்ணி நம்மளுடைய மாண்புமிகு பாரதத்தினுடைய முதல் பெண்மணியாக கூட திரௌபதி முர்மு கிட்ட ஜனாதிபதி கொடுத்து அதை பாஸ் பண்ணி அவங்க அதை ஏற்றுக்கிட்டாலும் எவனா பொதுநல வழக்கில் வந்து இதை ஏற்றுக்க கூடாதுன்னு சொல்லி வழக்கு போட்டானா அந்த வழக்கெல்லாம் மீட்சி பண்ணி எவ்வளோ பெரிய ப்ராசஸ். சும்மா இப்படி இதுதானே கான்ஸ்டியூஷனு. அப்போ ஒரு அதிகாரி லெவலில் போய் பேசுகிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீட்டை நீக்கணும், சரி அதுக்கு தர்மேந்திர பிரதான நீக்கணும்னு சொல்கிறீங்க, அதுக்கு என்னன்றதை நாங்கள் சொல்கிறோம். பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு இழப்பீடாக 3 கோடி ரூபா தரணுன்றீங்க, அதையும் நாங்கள் அரசாங்க கவனத்துக்கு கொண்டு சொல்கிறோம். வேற என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, அதிகாரி லெவல்லே பேச மாட்டோம், நாங்கள் அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்திருக்கிறோம், நாங்கள் வந்து கேபினெட்டில் இணை மட்டும்தான், கேபினெட் இணையான ஆள்கிட்ட மட்டும் தான் பேசுவேன்னு அவர்கள் நிராகரித்ததை அண்ணாமலை மறந்து விட்டார். இல்லை, அவருக்கு வேண்டுமென்றே அவர் வந்து யூத்தை கவர் பண்றாராம், ஜென்சியை அப்படியே அவர் கட்டுக்கோப்பா வச்சிருக்காராம். அதனால இந்த பிட்டை போடுறாரு. இந்த மாதிரி வந்து மோடி அரசு வந்து தவறி விட்டது, ஏன் பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு. ஒரு அரசாங்கம் இருந்தா நாட்டில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் அரசாங்க கவனத்துக்கு போகும்.
20 நாளா ஒரு இடத்துல ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காம அரசாங்க கவனத்துக்கு போகாதா? ஏன்னா அரசாங்கம் அங்கே தூக்கிட்டா இருக்கு. அப்ப கவனத்துக்கு போறதுக்கு அந்த கவனத்துக்கு என்ன சொல்யூஷனோ அதற்கான வேலையை மத்திய அரசாங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, நாங்க இவங்ககிட்டலாம் பேச்சுவார்த்தை மட்டும் ஸ்ட்ரெயிட்டா நட்டா கிட்ட தான் பேசுவோம், ஸ்ட்ரெயிட்டா மோடி கிட்ட தான் பேசுவோம்னா, இப்ப தீப்தேன்னு சொல்லி அபிஜித் வராரு அமெரிக்கால இருந்து, அவர் டைரக்டா கேபினெட் இணைந்து பேசுற அளவுக்கு தகுதியானவரா? யாருங்க அவரு? ஆம் ஆத்மியில முன்னாடி இருந்து நீங்க அமெரிக்கால இருந்து பாதி நேரம் படிப்பை விட்டு இங்க கரப்பாம்பூச்சின்னு சொல்லி வலைதளத்தின் மூலம் ஆட்களை மூளை செலவை செய்து கொண்டு சேர்த்துட்டு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதை எப்படிங்க ஏத்துக்க முடியும்? எப்படிங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க? எனக்கு புரியல. நீங்க என்ன ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பா, இல்ல உங்க கட்சி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கா, ஒரு அமைப்பு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கா, எதுவுமே இல்லாம நேபாள நடந்த மாதிரி, இலங்கையில் நடந்த மாதிரி, பங்களாதேஷில் நடந்த மாதிரி நாங்க மாற்றத்தை உண்டு பண்ணுவோம்னு சொன்னா அரசாங்கம் உங்களை பார்த்து வேடிக்கை பார்க்குமா? இந்த மாதிரி ஆட்களை, அண்ணாமலை போன்ற ஆட்கள்லாம் ஊக்குவிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனம் தெரிவிக்கணும். எதுக்கு ஊக்குவிக்கிறீங்க? தேசத்துக்கு எதிரான போராட்டத்தில் ஒரு கோஷம் வலுக்குது. அரசாங்கம் மேலும் இந்த போராட்டத்தை வளர்த்து விட்டாக்க அது இன்னும் ஆபத்தாக தானே போய் முடியும். ஏங்க இங்க இருக்கக்கூடிய மோடி நாடாளுமன்றத்தை ஒருத்த அடைச்சு உடைப்பன்றாங்க, மோடிஜி அவர்களை கொல்லுவன்றாங்க ஒருத்தன் சொல்றாங்க, ஒருத்தர் இது நேபாள் மாதிரி நாங்க மாத்துவோன்றாங்க, பாகிஸ்தானுடைய கொடிகள் அங்க பறக்குதுங்க. என்னங்க இதெல்லாம் தெரியாம அங்க இருக்கிறாங்க. நீட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லணும் பெக்க பெக்க பெக்கன்னு முழிக்குது ஒண்ணு, அது நீட்டுக்கு போராட வந்துச்சுன்னு சொல்லுது. அப்துல் கலாம் இந்த இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கிறவரு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒன்று அடிச்சு விடுது. இதுங்கெல்லாம் நீட்டுக்கு போராடுது நம்ம நம்பணும். நீட்டால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அங்க யாருன்னா இருந்தாங்களா? இல்ல. இங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட 11 முறை நடந்திருக்கு வினாத்தாள் கசிவு, மறுதேர்வு முறை. இதே காங்கிரஸ் இப்ப ஆண்டுகின்ற இமாச்சல் பிரதேசல நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், வினாத்தாள் கசிவு நடந்து அது பெரிய பூதாகரமாச்சு. தமிழ்நாடுல பிஎட் தேர்தலில் டிஎன்பிசி எக்ஸாம்ல வினாத்தாள் கசிவு நடந்து எத்தனை வாட்டி ரீ எக்ஸாம் நடந்துச்சு, அதுல காங்கிரஸ் அங்க வலிச்சுது. இமாச்சல பிரதேசல காங்கிரஸ் அங்க வச்சிருக்கு. பஞ்சாப்ல ப்ளூடூத் மூலம் சொல்லித்தராங்கன்னு சொல்லி ஒரு தேர்வு ரத்து பண்ணாங்க, உங்களுக்கே தெரியும். எல்லா மாநிலத்திலும் நடந்திருக்கிறது. 2014 முன்னாடி காங்கிரஸ் ஆண்ட 10 ஆண்டுகள்ல மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல 11 முறை பெரிய பெரிய தேர்வுகள் திருப்பி நடத்தப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் ஒரு அரசாங்கத்தை மீறி சில புல்லுரிகள் செயல்படுவதை தடுக்க முடியாது. அதற்கு தான் மோடி அரசாங்கம் என்ன சொல்லிச்சு, உடனே இந்த முறை நீட் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றவங்க ஒரு இடத்துல தங்க வைப்பாங்க, கொஸ்டின் எக்ஸாம் முடிகிற வரையும் அவங்க வெளியே வரக்கூடாது. அவங்களுடைய தகவல் தொடர்பு சாதனங்களை வாங்கிட்டாங்க. கொஸ்டின் பேப்பர் எதில் வருது? ஹெலிகாப்டர்ல வருது, ராணுவ உதவித்துடன் வருது. ராணுவ வண்டியில ஹெலிகாப்டர்ல அங்கிருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி பர்ஃபெக்ஷனா தேர்தல் நடந்துச்சு, பர்ஃபெக்ஷனா ரிசல்ட் வந்துருச்சு. அடுத்த முறை தேர்தல் ஆன்லைன்ல நடத்துறதுக்கான ப்ராசஸ். இதையெல்லாம் சொல்றதுக்கு நாடாளுமன்றத்தில் டைம் கொடுத்தாருன்னு சொல்ல முடியும். இல்ல, இன்னைக்கு காலையில மோடி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மூலமா தீர்வு காணத்துக்கு அரசாங்கம் நடவடிக்கை. ஆமா, இப்ப நட்டா போய் நேத்து வான்ஸ் போய் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு உங்க கோரிக்கை என்னன்னு அரசாங்கத்துக்கு கொண்டு செல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு லடாக்ல இருந்து லே பகுதியில இருந்து இங்க போராட்டத்தை 20 நாளா பண்றாரு. இங்கதான் போராட்டனாவே துடிப்பாரு. இங்க தமிழ்நாடுனா பாக்யராஜ் துடிப்பாரு, கர்நாடகனா பிரகாஷ் ராஜ் துடிப்பாரு. 2 ராஜ்யங்களுக்கு வேலையே இல்லை. மோடி கவர்மெண்ட் எடுத்து பேசுறது 2 ராஜ்யம். பிரகாஷ் ராஜ் போய் அங்க படுத்து வச்சு ஒரு சீனை போட்டு வருது. அது தனி ட்ராக். அது என்ன கோரிக்கை? கஜேந்திர சிங் அவர்கிட்ட கூட கஜேந்திர நாடாளுமன்றத்தினுடைய அலுவல் அமைச்சராக கஜேந்திரன் கூட தெளிவாக ஒரு சுட்டு சொல்லியிருக்காரு. நீங்க ஃபர்ஸ்ட் நீட்டை மறுதேர்வு சொன்னதுக்கான அந்த முறைகேடுகளை பத்தி பேசணும் தான் சொன்னீங்க. சரின்னு சொல்லி அலுவல் முறையில் அனுமதி கொடுத்தா இப்ப தர்மேந்திர பிரதான் நீங்க நீக்கணும்னு சொல்லி புது கோரிக்கையை வைக்கிறீங்கன்னு ஒரு நாள் ஒன்று பேசுறீங்க. எங்களால் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டார். இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த அரசாங்கம் விரைவாக செயல்பட தயாராக இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய போராட்ட களத்தில் இருந்தவங்க எல்லாருமே தீவிரவாதி, போராட்ட களத்தில் இருக்கவங்க எல்லாமே குண்டு வச்சிருக்காங்க, போராட்ட களத்தில் இருக்கவங்க எல்லாருமே பாகிஸ்தானை சேர்ந்தவங்க, வங்கதேசத்தை சேர்ந்தவங்க, அமெரிக்காவை சேர்ந்தவங்களாம் நம்ம சொல்லலை. போராட்டத்தை சேர்ந்தவர்கள் இந்தியர்கள் இருக்கிறார்கள், மாற்றில்லை. ஆனா அந்த இந்தியர்களை வெளிநாட்டு சதிகள் மூளை செலவு செய்கிறது. இப்ப காங்கிரசினுடைய மிக நெருங்கிய நண்பரா ஜான் ஜோரஸ் இருக்காரு. அவர் வேலை என்ன? ஒவ்வொரு நாட்டிலையும் உள்நாட்டு குழப்பத்தில் இருப்பதற்கான ஃபண்ட் பண்றதான அவர் வேலை. அவங்களுக்கே தெரியும். இன்னைக்கு பங்களாதேஷ் நடந்ததுக்கும் அவங்க அமெரிக்காவோட மூல காரணம் இருக்கு. இப்ப லடாக் பகுதியிலிருந்து வந்த வான்சுக்கும் இந்த போராட்டம் நடப்பதற்கு முன்னாடி பாகிஸ்தான்ல சுற்றுப்பயணம் பண்ணி வந்திருக்காரு. இந்த போராட்டம் நடக்கிறதுக்கு நாடாளுமன்றத்துக்கு வந்த ராகுல் காந்தி துர்க்கி தெரியுங்களா உங்களுக்கு? நம்மளுடைய சிந்தூர் ஆபரேஷனுக்கு நாம மிகப்பெரிய லெவல்ல ட்ரோன் சப்ளை பண்ணது யார்? துர்க்கி நாடு. சைனாவும் துருக்கியும் தான் சப்ளை பண்ணாங்க. நம்ம அதனால நம்மளுடைய விமானத்தளங்களை மெயின்டைன் பண்ற அந்த டெண்டரை உடனடியாக ரத்து பண்ணோம். துருக்கி நாடுகளுக்கு யாரும் சுற்றுப்பயணம் போகக்கூடாதுன்னு மோடி அவர்கள் கேட்டு நமக்கு சுற்றுலா பயணம் போகவே இல்லை. அந்த அளவு நம்ம மறைமுகமான எதிரி நாடாக பார்க்குற துர்க்கியோட ஏர்லைன்ஸ்ல தான் ராகுல் காந்தி இறங்குறாரு. இங்க ஒருத்தன் என்ன சொல்றான், நாங்க நேபாளா மாத்துவோன்றான். அப்ப இந்த கணக்கெல்லாம் யோசிச்சு பாருங்களேன்.
இங்க நம்ம நாடு மோடிஜி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்ட பிறகுதான் இந்த இது வந்து வீரியமாகுது. என்ன அறிக்கை விடுறாருன்னா, கடுமையான உர தட்டுப்பாடு, கடுமையான டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடு, கடுமையான கேஸ் பஞ்சம், இந்த நாலுமே வந்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை முதுகெலும்பு. இதை நாளும் நம்ம அந்நிய நாட்டை தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த நாளையும் நம்ம டிபெண்ட் பண்ணி அந்நிய நாடுகளோட ஒரு நல்லுறவை வளர்த்து நம்ம வந்து வாங்கி ஒரு ஸ்திரத்தன்மையோட இந்தியா 7.7% பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடாக இருக்கிறது. விக்சித் பாரத்தை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு செயற்கை தனியார் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் செயற்கையான ஒரு தனியார் செயற்கைக்கோளை வந்து வானிலை ஏவுறாங்க. அந்த அளவு நம்ம நாடு முன்னேறி இருக்கிறது. நம்ம ஹைட்ரஜன் ட்ரெயினை நம்ம விட்டுருக்கோம், முதல் முன்னேறி இருக்கிறது. செமிகண்டக்டருக்கான எல்லா ஃபேக்ட்ரிஸும் எல்லா மாநிலத்துக்கும் கொண்டு வரதுக்கான ப்ராசஸ்ல நம்ம முன்னேறி இருக்கோம். இப்படி பல விஷயங்கள் அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. என்னன்னா, இந்த கடுமையான போர் சூழலிலும் இந்தியா 7.7% பொருளாதாரத்தில் மீட்டெடுக்குவதுன்னு சொன்ன அந்த பேட்டி வந்த மறுநாள்ல தான் இது மிகப்பெரிய வீரியம் அடையுது. நீங்கள் போராட்டம் ஜலந்தர் மந்திரில் உங்களுக்கு போராட்டத்துக்கான டைம் கொடுத்தாச்சு. அங்கேருந்து இதுக்கு நாடாளுமன்றம் வரீங்க? நான் கேட்குறேன். உங்களுக்கு போராடுறதுக்கு இப்போ கோர்ட் அனுமதி தருது. யார் வேணால் இங்கே போராடலாம். ஜனநாயக நாட்டில் அவங்களுக்கு கருத்துக்களை சொல்வதற்கு எல்லா உரிமையும் இருக்குது. உரிமை கொடுக்குறாங்க. நீங்கள் அங்கேருந்து போராட வேண்டியது எந்த பிரச்சனையும் இல்லையா? அங்கேருந்து நாடாளுமன்றம் நோக்கி நீங்கள் வரீங்கன்னா அதில் ஒரு பாகிஸ்தான் கொடி பறக்குதுன்னு சொல்கிறான், ஒருத்தர் நேபாளா மாத்திரம்னு சொல்கிறான், ஒருத்தர் வந்து பெண் பத்திரிகையாளரை கழுத்தை பூச்சி இழுத்துட்டு போகிறான், அங்கே நடந்த அசபாயன்னு ஒருத்தர் பர்கர் சப்ளை பண்ணி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வேளாண்மை திட்ட சட்டத்துக்கு வந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கிட்டே போராட்டம் பண்ணாங்களே. அப்புறம் இது பஞ்சாபத்தை சேர்ந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நீண்ட வாழ்வுகளுக்கு ஒரு அமைப்பும் இந்த போராட்ட களத்தில் இருக்கு. அவங்க தான் அந்த புதிய தேசிய வேளாண்மை திட்ட சட்டத்துக்கான செங்கோட்டையில் போய் நம்ம தேசிய கொடியை வெட்டி காலிஸ்தான் பயங்கரவாதிகள் கொடியை நட்டவங்க, தெரியுங்களா? அவங்களும் இந்த போராட்ட களத்தில். இதையெல்லாம் உலகத்துறை பார்க்காம இருக்குமா? இப்போ நீங்க நாடாளுமன்றத்தை நோக்கி நகர்றீங்க, 4 பேர் குண்டை வச்சு நாடாளுமன்றத்தில் போனா என்னங்க பண்ணுவீங்க? இல்ல, பிரகாஷ் ராஜ் போன்ற நடிகர்கள்லாம் அதை இன்னும் தூண்டி விடுறாங்க. ஆமா, தூண்டி விடுறதான் போறாங்கன்றேன். இப்ப மம்தா வந்து ஒரு நீதிமன்றம் அவர் மேல கைது நடவடிக்கை எடுக்கணும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க அந்த எலெக்ஷன் ஓட்டர் ஐடி விஷயத்துல. அதாவது ஒரே ஆளு பிரகாஷ் ராஜ் வந்து தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஆளு 4 ஓட்டர் ஐடி வச்சிருக்காரு, ரைட்டா? அவர் கர்நாடக மாநிலத்தை கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். அவருக்கு இந்து மதங்கள் சுத்தமாக பிடிக்காது. அவங்களுடைய தாய் வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், மங்களூர் பூர்வீகமாக கொண்டவங்க. தமிழ்நாடு திரைப்பட சங்க தேர்தலையும் அவர் போட்டிடுறார், தெலுங்கு திரைப்பட சங்க தேர்தலையும் போட்டிடுறாரு, கர்நாடக திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலையும் போட்டிடுறாரு. அது எப்படி ஒரே ஆள் 4 திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் போட்டியிட முடியும்? அது தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் மிகப்பெரிய ஒரு கொட்டி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம தமிழ்நாடு தான் இழிச்சு வாங்கலாச்சு. அவங்கன்னா வந்து போட்டிக்கிடுவாங்க. எந்த தமிழர் அல்லாத யார் வேணா போட்டிக்கிட்டு வாங்க, நமக்கு தலைமை தாங்குறவங்களாம் தமிழர் அல்லாத ஒருத்தனை வச்சு தான் நம்ம தலைமை தாங்கி கொண்டாடிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு சாபக்கேடான ஒரு மண்ணு தான் நம்மளுடைய மண்ணு, சரிங்களா? அப்ப பிரகாஷ் ராஜ் போன்ற ஆட்கள்லாம் அங்க போய் தன் ஆதரவை தெரிவித்து அவர்கள் இருப்பை காட்டிக் கொள்கிறார். அதாவது எரிரத்தியில எண்ணெயை ஊத்துறானுங்க. நாடாளுமன்றம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இது வீரியம் அடையுதுன்னா இது பின்னாடி காங்கிரஸ் இல்லைன்னு எப்படி மறுக்க முடியும்? காங்கிரஸ் நாடாளுமன்றம் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை பிடிச்சி தொங்குவானுங்க. ரபேல பிடிச்சி தொங்குனானுங்க. பெககாஸ் ஒட்டுக்கை குபாரை பிடிச்சி தொங்குனானுங்க. ஹிட்டன்பர்க் எங்கேயோ ஒரு இடத்துல அதானி மேல வந்து அமெரிக்காவில் கேஸ் போட்டான்னு ஹிட்டன்பர்க் போட்டான். அந்த கம்பெனியே இப்போ இல்லை. ஆனா அன்னைக்கு டோட்டலா நாடாளுமன்றத்தை முடக்கினாங்களா இல்லை ஹிட்டன்பர்க்ல? இன்னைக்கு அந்த ஹிட்டன்பர்க் கம்பெனி மூட்டானா இல்லையா? கம்பெனியை மூடி செய்தி வந்துச்சுல, ஹிட்டன்பர்க் கம்பெனி வந்து மூட வந்துச்சுல. இப்போ உப்புக்கும் சப்புக்கு இல்லாத விஷயம். இந்த செபின்னு சொல்லுகிற பங்கு சந்தை ஊழல்ல அவங்க வந்து ஊழல் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள வச்சு தொங்குறது. உப்புக்கும் சப்புக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை கையில் கொண்டு இந்த நாடாளுமன்றம் நடக்கக்கூடாம பண்றதுக்கான வேலையை தான் ராகுல் காந்தி தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி நாடாளுமன்றம் நடந்து 2 நாள் 3 நாள் 4 நாள் தான் இருப்பாரு. பாருங்க, 5 நாள் எஸ்கேப் பண்ணுவார் வெளிநாடுக்கு. அந்த 2 நாள் 3 நாள் முன்னாடி தான் வருவார். நாடாளுமன்றம் நாளைக்கு நடக்குதுன்னா இன்னைக்கு தான் வந்து இறங்குவார். எல்லா வெளிநாட்டு சதிகளையும் தெளிவாக பிளான் பண்ணிட்டு வந்து இறங்குவார். 3-4 நாள் கொளுத்தி விட்டு எஸ்கேப் போயிடுவார். இங்கே இருந்து அதற்கான வேலைகளை செய்ய மாட்டார். இன்றைக்கு இப்போ அண்ணாசாரை வந்து போராட்டக்களம் வைக்கிறப்ப ராகுல் காந்தி என்னமா வச்சாரு? பாராளுமன்றத்தை வந்து அவமதித்து பாராளுமன்றத்தை மீறி பாராளுமன்றத்தை தன்னிச்சையாக செயல்பட விடாமல் நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி அவரே தான் சொன்னார். அண்ணாசார் போராட்டத்துக்கு கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த அந்த சட்ட வரைவை கிழிச்சு போட்டார் மன்மோகன் சிங் ஆட்சியில். அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அந்த சட்ட வரைவை கிழிச்சே போட்டார். அப்ப அண்ணாசார போராட்டத்துக்கு இவர் சொல்றாரு, பாராளுமன்றத்தை நீங்க அழுத்தம் கொடுத்து நீங்க எதையும் மாற்ற நினைக்காதீங்க, அது செல்லுபடியாகாது, முழு அதிகாரம் பாராளுமன்றம் தான் இருக்கு அப்படின்னு சொன்ன நீங்க தான் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அதிகாரம் இல்லாத மாதிரி பொதுவெளியில பேசுறீங்க. எந்த ஆட்சி காலத்தில் 1947 சுதந்திரம் அடைந்த ஆட்சி காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் எப்பனா ஒரு வாட்டினாச்சும் இங்க பிரதமர் இல்லத்தை நோக்கி போராட்டக்களம் எங்கன்னா போயிருக்கா?
கிடையாது. எவ்வளோ அழகாக பிளான் பண்ணுறாங்க. மல்லிகார்ஜுன் கார்ஜிக்கு பர்த்டேன்னு சொல்லி சிவகுமாரை வர வைக்கிறாங்க. இங்கேருந்து சதீஷ்ன்னு சொல்லி கேரளாவிலேருந்து வர வைக்கிறாங்க. இமாச்சல் பிரதேஷோடைய முதலமைச்சரை வர வைக்கிறாங்க. அங்கே இருக்க எம்பிஸ் ஆல்ரெடி இருக்கிறாங்க. மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, நம்மளோட எம்பிஸ் இருக்கிறாங்க. கார்கேக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிற மாதிரி போயிட்டு அங்கேருந்து ஒட்டுமொத்த குரூப்பையும் ஒன்று சேர்த்துட்டு பிரதமர் நோக்கி நீங்கள் வந்து இப்போ கண்டன பேரணி நடத்துறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய வன்முறைக்கு வழிவகுக்கும். அது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அது நாட்டுக்கு எவ்வளோ பெரிய அவப்பெயர். ஏதோ ஒன்று ஆச்சுன்னா யார் பதில் சொல்கிறது? இப்போ நீங்கள் நாளைக்கு இங்கே போராட்டம் பண்ணுறீங்க சொல்கிறீங்க, நாளைக்கு வந்து நாங்கள் பாராளுமன்றம் முன்னாடி மேகதாது அணை கட்டுப்பில் போராட்டம் பண்ண போகிறோம். ரைட், அதுக்கான போலீஸுன்னு ப்ரொஃபஷன்ஸுக்கும் எல்லாருக்குமே இருக்கும், செட்டப் இருக்கும். நாளைக்கு நாங்கள் ஊர்வலம் பண்ண போகிறோம், உண்ணாவிரதம் போகிறோம். எதுக்கு பர்மிஷன் கேட்குறாங்க? போலீஸ்கிட்ட பர்மிஷன் கேட்குறீங்க. போலீஸ் பர்மிஷன்லாம் நீதிமன்றத்தில் சொல்கிறீங்க. நீதிமன்றம் அவங்களுக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்கிறப்ப ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்கும். நாளைக்கு இத்தனை பேர் கூடுவாங்க, இத்தனை போலீஸ் வேணும், இத்தனை வேன்கள் வச்சுக்கணும், இவ்வளோ கண்ணீர் புகையை வச்சுக்கணும், கலவரம் எதுவும் வரக்கூடாது, கரெக்டாக நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள், முடிஞ்சவரை அரெஸ்ட் பண்ணுறோமா அரெஸ்ட் பண்ணி போகிறோம். இதுதானே ப்ரொஜெக்ஷன். இப்படி இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு கரெக்டா இருக்கும். திடுதிப்புன்னு நீங்க கிளம்புறீங்க, திடுதிப்புன்னு எந்த ப்ரோக்ராமே நீங்க பண்ணக்கூடாது. ஓப்பனா சொன்னா சாதாரண ஒரு போராட்டமே நீங்க திடுதிப்புன்னு பண்ண முடியாது இந்த நாட்டுல. ஆனா பிரதமர் வீட்டை முற்றுகையிடும் போராட்டத்தை எதிர்கட்சி தலைவரே பண்றாருன்னா அது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல். ஏதோ ஒரு அசம்பாவிதம் தான் யார் பதில் சொல்றது? இது வந்து ராகுல் காந்திக்கு தெரியாதா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அண்ணாமலைக்கும் தெரியும். இப்ப என்ன பெரிய பிரச்சனைனா இந்த ஜென்ஜின்றான்ல ஜென்ஜி இந்த ஜென்சிய நம்ம கவர்ந்து இருக்கணும்னு விஜய் இருக்கிறாரு, அண்ணாமலை கவர்ந்து இருக்கணும் அவந்து இருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றமும் இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அது நேற்று சொல்லிட்டார் சூரியகாந்த், தெளிவா சொல்றாரு. அவசர வழக்கெல்லாம் விசாரிக்க முடியாது, கொஞ்சம் பாருங்க ப்ளீஸ், இவ்வளவு அடி அடிச்சிருக்கானுங்கன்ற அந்த இதெல்லாம் பார்க்கலாம் நேரம் இல்லை, எத்தனை போடா ராஜான்ட்டாங்க. நாங்க பட்டியலிடுறோம், நம்பர் வந்தோன்னே வா அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க எதனால அப்படி பண்ணாங்க ஏன்னு. அவர் அப்ஜித் பேசிக்கிட்டே இருக்கப்ப ஒரு போலீஸத்துக்கு ஒரு 10 பேர் தாக்குறாங்க, உடனே தடியடி நடத்துறாங்க. அந்த இடத்துல போலீஸ் தாக்கப்பட்டா தடியடி நடந்தாங்க ஆகணும். அங்க என்ன அசம்பாவிதம் இருந்தாலும் அரசாங்கம் தாங்க பொறுப்பு. அங்க ஒருத்தர் செத்தாலும் அரசாங்கம் தாங்க பொறுப்பு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்க வேண்டிய கட்டாயம் என்ன? நீட்டு தேர்வுன்றது ஒரு வாட்டி வந்து கசிவு நடந்துருச்சு, அதனால வந்து மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க, ஏத்துக்கிறோம், அது ஒரு பார்ட், அவ்வளவுதான். நீட்டு தேர்வு தான் இந்தியாவா? நீட்டு தேர்வு தான் இந்தியாவா? இது என்னது எனக்கு புரியல. எவ்வளவு பிரச்சனை இருக்குங்க நாட்டுல. நீட்டு தேர்வுனா அதிகபட்சம் 3700 டாக்டர் சீட்டு தான் இந்தியாவா? ஏங்க அதுதாங்க ஒரு அரசாங்கத்தின் பார்வை எப்படி பார்க்கும்? நீட்டு தேர்வு நம்மளுடைய பார்ட்ல ஒரு பார்ட், ரைட். இதுக்கு இந்த பிரச்சனை எப்போ அது யார் அந்த டிபார்ட்மெண்ட் பேசுங்க, என்ன கேட்குறாங்க, அது அரசாங்கத்தை நிறைவேற்ற முடியுமான்னு பாங்க, இல்லை புது சட்டங்கள் எதனா போடணுமான்னு செக் பண்ணுங்க, முதல்ல வரைவுகள் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுங்க, அவங்க என்னென்ன டிமாண்ட்ஸ் பண்றாங்கன்ற கொடுங்க. மோடியை டைரக்டா வந்து அப்ஜித்தை வந்து பேசுறா, அப்ஜித் சொல்லுங்க உங்களுக்கு என்ன டிமாண்ட் சொல்லுங்க, நான் எழுதி வைக்கிறேன், நான் போய் பாராளுமன்றம் சொல்றேன்னு சொல்லுவாங்களா? அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் நேபாள் மாதிரி பங்களாதேஷ் மாதிரி தமிழ்நாட்டில் நீங்க இலங்கை மாதிரி கொண்டு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து அந்த போராட்டக்காரர்கள் சொல்றேன், ஒரு காலத்திலும் இங்க இருக்கக்கூடிய உண்மையான குடிமகன் உங்களை சும்மா விட மாட்டான். ஏன்னா இந்த நாடு கலாச்சாரத்தையும் பண்பாடையும் காக்குற நாடு, இந்துத்துவாவை நோக்கி நகர்ற நாடு. அது மட்டும் இல்லாமல் லஞ்ச லாவண்யம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் ஒரு ஆட்சி 14 ஆண்டு காலம் இங்க தமிழ்நாடு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஊழலுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு உங்களால சொல்ல முடியுமா? மோடி அரசாங்கம் ஊழல் செஞ்சுட்டு, மோடி அரசு சொத்து சேர்த்துட்டாரு, மோடி தன்னுடைய மகனுக்கு சேர்த்துட்டாரு, மகளுக்கு சேர்த்துட்டாரு, தன்னுடைய குடும்பத்துக்கு சேர்த்துட்டாருன்னு யாருன்னா ஒருத்தர் ஒரு விரல் நீட்டி பேச முடியுமா? அவரும் ஊழலற்ற ஆட்சி நடக்கிறார், தன்னுடைய அமைச்சரவையில் யாரும் ஊழல் செய்யக்கூடாதுன்ற தெளிவா இருக்கிறார். அப்ப அதெல்லாம் விட்டுட்டு இப்ப ராகுல் காந்தி அவர்கள் என்ன நினைக்கணும்? நீங்க வந்து மோடி ஆட்சி இறக்கவே முடியல, இப்படி மோதி பாக்குறோம், அப்படி விஜய்கிட்ட கூட்டு வச்சாலும் இறக்க முடியல, திமுகவில் விலகுனாலும் வச்சுக்க முடியல, அவன்கிட்ட சண்டை போட்டாலும் எங்க போனாலும் சண்டை போட்டாலும், அமெரிக்காவில் போய் கை கொடுத்தாலும் நடத்த முடியல, சைனா போனாலும் நடத்த முடியல, எதுவுமே பண்ண முடியலையே. அப்ப நீங்க எலெக்ஷன் மூலம் மோடிஜி அவர்களை வீழ்த்த முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே. ஏன்னா இன்றைக்கு மம்தா அவர்களும் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க, கெஜ்ரிவால் காலி, பஞ்சாபும் தோக்க போறாங்க. எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு சூழ்நிலையை பாஜக ஒன்று இன்னைக்கு கொண்டு வந்திருக்கு. நீங்க சரத்பவார் நேற்றே சந்திச்சிட்டாரு. திமுக நமக்கு மறைமுகமா ஒரு பாராளுமன்றத்தில் ஆதரவு தரத்துக்கான நிலைப்பாடு நோக்கி நகர்றாங்க. இப்படி பல விஷயங்கள் இப்படி போயிட்டு இருக்க நேரத்துல இனிமேல் எலெக்ஷன் நடந்தாலும் மோடி தான் வருவாரு. அப்ப இங்கே ஒரு குட்டி குழப்பம் நாட்டில் பண்ணி இளைஞர்களை வைத்து அவர்களை மூளை செலவை செய்து அவர்கள் வெளிநாட்டு சதியோட செயல்படுத்து அவர்கள் மூலம் ஒரு டெஸ்ட் பண்ணு இலங்கை மாதிரி பங்களாதேஷ் மாதிரி நம்ம நேபாள் மாதிரி ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படலான்னு ராகுல் காந்தி நினைக்கிறார். பட்டப்பறிவு எதிரமா தெரியுது நினைக்கிறார். அதை மோடி அரசாங்கம் கண்டிப்பாக முறியடிக்கும். அண்ணாமலை போன்ற ஆட்கள்லாம் விஷயத்தையே சரியாம ஏதோ ஒரு இடத்துல தூங்கி அனுப்பிச்சு வந்து டபுக்குன்னு ஒரு அறிக்கை கொடுத்து நானும் இருக்கேன்னு காட்டிக்கிட்டெல்லாம் இங்க வேலை நடக்காது. ஏன்னா
களத்தில் இறங்கு ஆளுகிற ஆட்சிக்கு எதிராக என்னென்ன செயல்பாடு இருக்கின்றது பொது வழியில் வந்து களத்தில் இறங்குறவன தான் மக்கள் மதிப்பாங்க. நீங்க ஸ்பீடா போனவர் நின்றுட்டு நான் பொறுமையா 2031 வந்துக்கிறேன், அப்ப நான் வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணிக்கிறேன், இப்ப நான் தூங்குறேன், எல்லாரும் போய் தூங்குனா எல்லாரும் தூங்குவான். இப்ப இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இங்கேருந்து போனானுங்களே அண்ணாமலை கட்சிக்கு எல்லாம் வீத லீடர்ஸ்ன்றது அமைப்புக்கு போனானுங்களே, அவங்க எல்லாமே அதிகார பசிக்கு போனவங்க. யாரும் கொள்கை பிடிக்கிறவங்க பிஜேபி விட்டு போக மாட்டான். சித்தாந்தத்தை நோக்கி நகரவும் இனிமே பிஜேபி விட்டு போக மாட்டான். அவன்லாம் என்னது, பாதியிலே வந்தான் பாதியிலே போட்டோம். இப்ப அங்க போய் அவனால சும்மா இருக்க முடியல. ஏன்னா அவனுக்கு வேலை இல்லை. அவன் ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கினே இருப்பான். அவன் உடனே ஒரு ஒரு போராட்டம் பண்ணுவான், இல்லை எலெக்ஷனுக்கு என்ன வேலை பண்ணுவான், ஏதோ ஒரு வேலை பண்ணுவானுங்க. இப்ப அண்ணாமலை கிட்ட போயிட்டு ஒரு வேலையும் இல்லை. ஏன்னா அண்ணாமலைக்கே அங்க வேலை இல்லை. அவர் சொல்றாரு நாங்க என்ன பண்ணுவோம், நானே சும்மா தான் இருக்கேன், நீங்களும் சும்மா இருக்கனா. இப்ப இவங்க சொன்னானுங்க ஒரு 15 லட்சம் போயிட்டான், 10 லட்சம் போயிட்டான். அவனுங்க எல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, உள்ளாட்சி எலெக்ஷன் வருது, உள்ளாட்சி எலெக்ஷன்ல இவர் நம்மள வந்து நிக்க விடாம பண்ணுவாரு, நாடாளுமன்ற எலெக்ஷன் கிட்டே நம்ம போக முடியாது, கட்டிங் போட முடியாது. இப்ப கருணாராஜ் எல்லாம் கட்டிங் பண்ணன்னு உங்களுக்கே தெரியும். யார் நான் சொல்லல, தமிழிசை அக்காவே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, உங்களுக்கே தெரியும். அந்த கட்டிங் பண்ணலாம் நினைப்பா, நம்ம வந்து அங்க இருக்கிறப்ப நல்லதோ கெட்டதோ 4 கட் அவுட் வச்சு 10 கட் அவுட் வச்சு காசு வாங்கியிருந்தோம், 2 LED வச்சு 20 LED வச்சுன்னு காசு வாங்கிட்டு கரெக்டா கட்சியை சுரண்டி சம்பாதிச்சு 2 ஃபார்ச்சூன் வாங்கிட்டோம். இங்க இருந்து என்னன்னா பொறுத்துருங்க சமயம் வரட்டும், அந்த படத்துல சொல்லுவான்ல பாயிண்ட் வரட்டும் இந்த மாதிரி இருந்தா நம்மளால வேலை செய்ய முடியாதுன்னு இந்த அதிகார பசிக்கு போனவங்கலாம் பாதி பேரு இந்த பக்கம் திருப்பி வர்றதுக்கு மூஞ்சி இல்லாம வேற கட்சிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களே நம்ம அழைக்கிறோம், தவறுதலாக நீங்க சென்று விட்டீர்கள், தயவு செய்து உங்களுடைய தாய் கட்சிக்கு வந்து விடுங்கள். அது ஒரு மாயை, அந்த மாயை தனிநபர் தன்னுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறார், அதற்கு நீங்கள் பலியாகாதீர்கள்.